ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தம்பி டீ 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 டீ. கடை பெஞ்சினால ஸ்டார்ட் ஆகும் நட்புடா. ஒரு கதை பஞ்சாயத்து ரவுண்டு கட்டும் டீமுடா. அரசியலும் சினிமாவும் அரைச்சு போடும் கிரைண்டடா. அமைச்சரும் பிரதமரையும் ஆளாக்கும் கடையடா. கடை இருந்தாலும் முந்திரி கொட்டி முறப்படி பொண்ணு பேச கொண்டு வரும் டீ. பஞ்சாயத்தை தொடங்கி போட்டா அங்கே வரும் டீ. இன்றோளுக்கு எப்பவுமே பிரேக்கு ஒரு டீ. கடை பெஞ்சினால ஸ்டார்ட் ஆகும் நட்புடா. ஒரு கதை பஞ்சாயத்து ரவுண்டு கட்டும் டீமுடா. அரசியலும் சினிமாவும் அரைச்சு போடும் கிரைண்டடா. அமைச்சரும் பிரதமரையும் ஆளாக்கும் கடையடா. மஞ்சா கயிறு சார கூட பறக்கப்பட்ட மேல மன்னாரோட டீ கடையில டிகாஷனே தூள. பாத்தி போலீஸ் ரோட்டு கடை டெய்லரு. மிட்டா முருகேசு வெள்ள வேட்டி மைனரு. தகுதி பார்க்காம வந்து போகும் சென்டரு. இவங்க விருந்தாடி அதுதான் நியூஸ் பேப்பரு. தகுதி பார்க்காம வந்து போகும் சென்டரு. இவங்க விருந்தாடி அதுதான் நியூஸ் பேப்பரு. டீ கடை டீ கடை டீ கடை பெஞ்சே. 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 டீ 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 கடை டீ கடை பெஞ்சே. டீ 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 கடை டீ கடை பெஞ்சே. டீ கடை டீ கடை டீ கடை பெஞ்சே. டீ கடை டீ கடை டீ கடை பெஞ்சே. தூங்கும் வேலடா. சுறுசுறுப்பா ஒண்ண வைக்கும் ஒரு சிங்கிள் டீயடா. டீ காபி கண்டுபிடிச்சது வெள்ளக்கார துறையடா. அது தவறாம கடைபிடிப்பது நம்மளோட குறையடா. நிக்காம வேலை ஓட நடுவுல ஒரு டீயடா. சிகர கூட கடலை போட டீயும் ஒரு துணையடா. நிக்காம வேலை ஓட நடுவுல ஒரு டீயடா. சிகர கூட கடலை போட டீயும் ஒரு துணையடா. டீ கடை டீ கடை டீ கடை பெஞ்சே. 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 டீ 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 கடை டீ கடை பெஞ்சே. டீ 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 கடை டீ கடை பெஞ்சே. டீ கடை டீ கடை டீ கடை பெஞ்சே. டீ கடை டீ கடை டீ கடை பெஞ்சே. டீ கடை பெஞ்சினால ஸ்டார்ட் ஆகும் நட்புடா. ஒரு கதை பஞ்சாயத்து ரவுண்டு கட்டும் டீமுடா. அரசியலும் சினிமாவும் அரைச்சு போடும் கிரைண்டடா. அமைச்சரும் பிரதமரையும் ஆளாக்கும் கடையடா. காலையில டீ குடிச்சா கால வேலை நடக்கும். மத்தியமா டீ குடிச்சா தின்னதெல்லாம் செமிக்கும். 4 மணி டீ குடிச்சா தலைவலியே நிக்கும். நடக்காம நின்னு போன ஆபீஸ் வேலை நடக்கும். டீ கடை பெஞ்சினால ஸ்டார்ட் ஆகும் நட்புடா. ஒரு கதை பஞ்சாயத்து ரவுண்டு கட்டும் டீமுடா. அரசியலும் சினிமாவும் அரைச்சு போடும் கிரைண்டடா. அமைச்சரும் பிரதமரையும் ஆளாக்கும் கடையடா. தம்பி தம்பி டீ இன்னும் வரல. பழனி மலை முருகா கல்லா கள்ள கட்டணும். வந்துட்டாங்க காலங்காத்தால. டைமே பத்த மாட்டேங்குதுப்பா.
கடிகாரம்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன? ஏப்பா பாவா வரல? பாவா வரல. பாவா பாவா இங்கதானே வந்திருப்பாரு. ஹலோ பாவா, எங்க இருக்கீங்க? கடை பக்கமே ஆளை காணோம். ஆர்பியா 50 கோடியா? என்னையா விட்டு போயிட்டு? சரி பரவாயில்ல, நல்லபடியா பிசினஸ் முடிச்சிட்டு வா. என்ன? ஓகேப்பா. ஆர்பி அப்படின்னா என்னன்னு? ஆர்பினா தெரியாதாடா? இடி இருடியத்தை தாக்க, இருடியத்தை நாங்க தாக்க, ஓஹோன்னு வாழ்த்துருவோம்ல. கோடிக்கணக்கான பிசினஸ் சொன்னா உனக்கு புரியாதப்பா. நல்லதுன்னு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அதுக்குள்ள போன் வந்துருச்சு. உங்களுக்கு வேற வேலை இல்லை. ஹலோ சொல்லுங்க தம்பி. அவ்வளவுக்கா? கட்டுப்படி ஆகாது. நேத்து தான் ஜெகதீஷ்ங்கிற ஒரு பார்ட்டி 50 எள்ளுக்கு பேசிட்டு போயிருக்காரு. நீ முந்துனா உனக்கு, இல்லைன்னா அவருக்கு. என்ன 50 லட்சம் ரூபாய கையில வச்சுக்கிட்டு பிசினஸ் பேசு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி, இந்த சும்மா போன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா நான் உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாத ஆள் இல்ல, பிசினஸ் மேன். அதுவும் பக்கா பிசினஸ் மேன். வீடு பார்த்தேன், மண்ணு பார்த்தேன், மனம் பார்த்தேன், எதுலயும் குறைச்சல் இல்ல. சாமத்துல நான் வந்த சமயத்துல டக்குனு எடுத்து தூங்கிட்டீங்க. பருத்த ஒண்ணு தூங்காம பல்லாங்குழிய விளையாடுவாங்க காலங்காத்தால. என்னையா வேணும் உனக்கு? அந்த கார் தான் வேணும். உங்க உசுருக்கு ஆபத்து சாமி, உங்க உசுருக்கு ஆபத்து. ஏன்பா யார் உசுருக்கு ஆபத்து? கொஞ்சம் டீடைலா தான் சொல்ல. நல்லா கேக்குறாய டீடைல். என்னத்தையாச்சும் போட்டு அனுப்பாவன. இது வாழும் கண்ணு வளரும் கண்ணு, கண்ணுக்கு தெரியுது. நீ மாங்கன் நட்டது தப்பம்மா, உன் தாலிக்கு வந்தது ஆப்பம்மா. காது கேட்கல சாமி. எந்த நல்ல செய்தியா இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லு. ஏமா அவ என் கதை முடியறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கா, கதை கேக்குதா உனக்கு? ஏமா இனி பென்ஷன் பண்றது தான் பெட்ரோல் போடணும் போல. சாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்க. தாயி நாம சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. தாயி அந்த மலையாள பகவதி சொன்னாதான் கேட்பாரு. அப்டேட்ல வந்து சொல்லு. டேய் பொழுது அன்னைக்கு போனாலே எங்க அப்பங்க எழுந்து 10 பைசா தராது. எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு? உனக்கு என்னவா? ரொம்ப முக்காதரா. என்ன மாப்ள அப்பா இருக்காரா? ஆமா 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு. நீ ஏதாவது கேட்கணும் கேட்காதீங்க. வந்துட்டாரு. காப்பி குடிக்கிறதுக்குன்னே ஒருத்த வரான் பாரு. ஆத்தா எஸ்எம்எஸ் வாய்ஸ் மெயிலா? நல்ல ஆழம் பிறக்குது, நல்ல ஆழம் பிறக்குது. அதுக்குள்ளயுமா? ஆடி மாசம் பிறந்ததுனால ஆத்தா 500 தள்ளுபடி பண்ணிட்டு உங்க முந்தானையில இருக்க 2000 எடுக்க சொல்லிட்டா. தெரிஞ்சிச்சு சாமி. இந்த 2000 ரூபாயில இருந்து கொஞ்சம் தள்ளுபடி பண்ணலாமா? ஆத்தா ஆயுஸ் குறைவா இருக்கும், பரவாயில்லையா? நாளைக்கு கூட 4000 ரூபாய் ஆட்டையே போட்டுக்கலாம். எனக்கு தாலி தான்ப்பா முக்கியம். சரி ஆத்தா. தாலிக்கு எந்த பங்கமா வந்துடாம பண்ணி முடிச்சிருக்கேன். ஆட்டையை போட்டா 2000 ரூபாய். இந்தாங்க சாமி, எதுவும் ஆயிடக்கூடாது. ஜெயதேவ், ஜெயமாலினி, ஜிலிஜிலி, ஜனரஞ்சக, கிராஜ், கிராஜ். கலர் கலரா கண்ணுக்கு தெரிஞ்ச வச்சு. டேய் 4 வீட்டு கலெக்ஷன் இவ்வளவு தானாடா? சந்தே பரேட பிக்கா. சார் கன்ஃபார்மா இது சாராயம் தான் சார். ஊழியத்திங்கிற பேர்ல சாராய விக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார். எப்படிலாம் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வில்லேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, மனசுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்குடி. இந்த வீட்ல கேட்கலாமா? ஓகே உள்ள போலாம். யாரு? எங்கேயாவது கிடைக்குமா? கேட்கலாம். நம்ம மாவன் கரெக்ட் பண்ணிட்டானோ? இன்னும் இங்கேதான் வருதுங்க. எம்புட்டு அழகாவா நம்ம மாவனுக்கா? சேச்சே. வணக்கம் ஆண்டி. யாருமா நீங்க? என் பேர் பவித்ரா, இவ பேர் புவனா. பக்கத்துல இருக்கிற சுப்பிரமணிய காலேஜ்ல படிக்கிறோம். சரி சரி. என்ன விஷயமா வந்தீங்க? ஆண்டி எங்களுக்கு அந்த காலத்து டிஃப்ரெண்டான திங்ஸ் தேடி கொடுத்தா பிராக்டிகல்ஸ்ல மார்க் கிடைக்கும். பழங்காலத்து பொருள் எதுவா இருந்தாலும் ஓகே ஆண்டி. அதுக்காக தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்க ஆண்டி. உங்ககிட்ட ஏதாவது பழைய பொருள் இருக்கா? இப்பெல்லாம் யாருமா பழைய பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? புதுசு புதுசா வரும்போது தூக்கி எறிஞ்சிடறாங்க. சிட்டில தான் அப்படி பண்ணுவாங்க, கிராமத்துல கண்டிப்பா கிடைக்கும்னு நினைச்சு வந்தோம். உங்ககிட்ட எந்த டிஃப்ரெண்டான பொருளா இருந்தாலும் ப்ளீஸ் கொடுங்க ஆண்டி. சரி சரி உள்ள வாங்க. வாங்க வா. ஏதா சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேணாம் ஆண்டி. ஜூஸ் இல்ல வேணாம்.
சரி வாங்க உள்ள வாங்க வாங்க. நாங்க வெளியவே வெயிட் பண்றோம், நீங்க எடுத்து. சரி. இந்தாங்க. சூப்பரா இருக்கு ஆண்டி. இதுவா எங்க அத்தா ஞாபகமா வச்சிருக்காங்க. படிக்கிறேன்னு கேக்குறேன்னு தான் குடுக்கறேன். திருப்பி பத்திரமா கொடுத்துரு. நாங்க ஃபைனல் இயர் படிக்கிறோம் ஆண்டி. 3 மாசத்துல காலேஜ் முடிஞ்சிரும். நாங்க திருப்பி கொடுத்துறோம். பத்திரம் நல்ல தக்காளி பழமா தான் இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. வரேன் ஆண்டி. நாங்க வரோம். பாத்து போங்க. தண்ணி இன்னி கலக்கல கருப்பு. ஒரிஜினல் சரக்கு, சி ஒரிஜினல் மில்க். எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்குது கருப்பு. நேத்து டங்கு வர அறுத்துட்டானுங்க. மூலிகை டீ இங்கு கிடைக்கப்பட மாட்டாதா? எல்லாம் சேர்த்து நீ மாட்டிட்டீங்களா? இதை நம்பித்தானே அவன் கடைக்கு வந்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லைன்ற போய் போலீஸ கேளு. என்னைக்குற கேப்பம்ல சொன்னா புரிஞ்சுக்க தம்பி. சாரி நேத்து தான் ஜெகதீஷ்ங்கிற நண்பரு 2 நாள்ல 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. முந்துனா உங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு. ரேட்டை குறைச்சி பேசி என்னை டென்ஷன் ஆக்காதீங்க. போனை கட் பண்ணுங்க தம்பி. 100 வருஷம் ஆனாலும் நான் என் ரேட்டை குறைச்சி பரம்பரை சொத்தாச்சு. எவ்வளவு கேக்குறாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம 49 லட்சம் ரூபாய் கேக்குறாயா? யோ மிஸ், நீ திருந்தவே மாட்டியா? தலைவரையா உட்கார்றா. நீ உட்காரு. காலையில ராஜ்பவன்ல சந்திராஜ் சபனுக்கு போட்டிருந்தாங்க. அப்பவே நினைச்சேன் இந்த வந்துட்டான். சந்திரம் இன்னும் வரவே இல்லையா? உச்சி வயல பல்ல இழுத்துக்கிட்டு இருக்கு. சந்திரன் ராத்திரிக்கு தானே வரும். மாஸ்டர் 2 டீ. தம்பி இன்னும் டீ வரலப்பா. வருண்டா. ஏன் பறக்குற? நான் எங்க அப்ப இருந்தேன், உட்காந்துட்டு தானே இருக்கேன். என்னடா ராமு ஷோ இன்னும் வரல? மச்சான் குண்டா அடி வாங்க போறடா. அடி அப்பா அப்பா. போடா. வேற வேலையே இல்லையா அவனுக்கு? அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில். மாஸ்டர் வாட்டர் பாட்டில். அந்த பொண்ணு கருப்பாயிர போறா. ஏய் மிஸ், ஹே சாக்கா ஜீச்சா யூ. ஏய் கொடிடா. நம்ம ராமு வேஸ்ட சுத்திக்கிட்டு இருக்கேன். பேசாம ஒரு கால் கட்டை போட்ட வேண்டியதானே. ஓம் பொண்ணு தரியா? என்ன மச்சான் முசுக்குறியா? அடி வயிற்றுல அடி வைக்கிறியா? என்ன இது? ஆட்ட மேல தான் நம்ம பட்டிச்சு. அங்கும் இங்கும் படல. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. என்னடா சொல்லாமக்குலாம் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? அண்ணா ரெண்டி. இவன் என்னடா குட்டி எனக்கு அக்கா போன மாதிரி உட்காந்துருக்கான்? அது ஒண்ணு இல்ல மச்சான். ஒருத்தி வந்தாடா, குண்டன் தெனாவட்டா பேசினா, சூடா அவனை கொடுத்துட்டு போயிட்டா. அதான் சுளுக்கி ஈச்சின்னு உட்காந்துட்டு இருக்கான். டேய் பார்த்துட்டு சும்மா வர இருந்தீங்க? அப்பா வர அந்த நேரம் பார்த்து வந்துட்டாரா, காரி துப்பிட்டு போயிட்டாரு. டேய் விடுறா, இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு பாத்துக்கிற. எங்க போற போறாவ? அமெரிக்கால இப்ப என்ன லேட்டஸ்ட் தகவல்? ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா படிக்கிறியா? படிக்கிறாங்க. அதுல என்ன சந்தேகம்? நீ அற்புதமா படிப்ப. யாருடைய பொண்ணு நீ? உங்க ஃப்ரெண்ட் தொல்லை தாங்க முடியல அங்கிள். என்ன ராத்திரியில சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்றாரு. என்னடா நீ என்ன லூசா? டேய் நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவனா? அமெரிக்காவில எப்ப சன்ரைஸ்? இங்க ராத்திரி இருக்கும் போதுதான் அமெரிக்கால சன்ரைஸ். இவ அமெரிக்கால வாழ போற பொண்ணு. அதனாலதான் இப்பல இருந்தே இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். கரெக்ட். இப்ப அமெரிக்காவில என்ன நேரம்? ராத்திரி. ராத்திரியில என்ன பண்ணணும்? படுத்து தூங்கணும். இப்ப எதுக்கு அவளை காலேஜுக்கு அனுப்புற? பேசாம போர்வையை போத்திட்டு படுக்க சொல்ல வேண்டியதானே? மழையா வெதண்டாவாதம் பேசுறதே உன் தொழிலா போச்சு. நீ சீக்கிரம் காலேஜ் கிளம்பு, இல்லன்னா உன் மனச மாத்திடுவாங்க. பாய் அங்கிள். பாய்மா. பத்திரமா போயிட்டு வாடா. சரியா? பாய் பாய் பாய். கூடுடி. என்னமா இது கப்பு ஏன் சைஸ்ல இருக்கு? இதெல்லாம் அமெரிக்கன் ஸ்டைல் தான். இப்பதான் மொள்ள மொள்ள மாறிக்கிட்டு வர்றா. அதை கெடுத்துடுவ போல இருக்கு. நல்ல அமெரிக்கா பைத்தியம் பிடிச்சிருச்சுடா உனக்கு. விளங்குன மாதிரிதான். காலையில எதுக்குப்பா டிராபிக் ஜாம்? சிக்னல் ஓபன்ல தான் இருக்கு. ஜெர்கன் எப்படிடா விளங்கும்? எந்திரிக்கிறது 10 மணிக்கு,
இதுல எருமைக்கு அலாரம் வேற. இதெல்லாம் ஒரு குழப்பு. பாரு, குளிச்சுட்டு கொட்டாய் விடுது கூமுட்டை. பெரிய தொல்லையா இருக்க, நொய்யி நொய்யின்ட்டே இருக்கீங்க. நீதான் ஓயாம உசு உசுன்ற. நீ சமைக்கிற பாத்திரமா ஏண்டி உசு உசுனுது? என்னதான் பண்ணி தொலைக்கிறியோ? சீக்கிரம் காப்பிய கொண்டாடி. நாட்டுல ஒரு இளவட்ட பைய வேலைக்கு போறதுல அப்பங்காரன் செலவுல ஊரை சுத்துறானுங்க. தட்டி கேட்டா வெட்டுறான். என்னங்க காலையில புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளை இல்லைன்னு 5 வருஷம் புலம்புனேன். இப்போ உன் மகன் ஏண்டா பிறந்தான்னு நான் தினம் புலம்புறேன். ஏங்க அத குடுங்க. ஏய் விடு, என்னமோ படிச்சுட்டு பார்லிமெண்ட்டுக்கு போற மாதிரி. அப்ப நீங்க படிச்சிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போங்க. கூட அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாட்டியா உம்முன்னு இருக்கு. அது ஒண்ணும் இல்லடா, காலேஜ்ல இருந்து 2 பிள்ளைங்க வந்து பழைய பொருள் கேட்டுச்சா, அது படிக்கிறதுக்கு தானே அந்த காயினை தூக்கி கொடுத்துட்டேன். அதுக்கு தாண்டா இப்படி பாவமா உட்காந்துருக்கு. ஏமா பழைய பொருளை கொடுக்கணும், உன் புருஷனை தூக்கி கொடுக்க வேண்டியதானே? தாத்தா ஆசையா கொடுத்த காசை தூக்கி கொடுத்துட்டியே. 1000 ஆனாலும் உங்க தாத்தா எனக்கு கொடுத்த தங்கம்டா. அதுக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க? போய் வாங்கிட்டு வா, நான் வாங்கிட்டு வந்துட்டு போறேன். ராமு, அந்த பொண்ணு இங்கதாண்டா எங்கயோ படிக்குதே. சுப்பிரமணிய காலேஜ்ல தான் படிக்குதாண்டா. பேரு கூட பவித்ரான்னு சொல்லுச்சு. அத்தைய பார்த்தா பாவமா இருக்குடா, போய் பார்த்து வாங்கி கொடுத்துடுறா. படிக்கிற பொண்ணுக்கு தானே விடியா. நீ பேசாம இரு பாட்டி. அந்த காசு நீ எவ்வளவு ஆசையா வச்சிருந்து எனக்கு தான் தெரியும். உன் காசோட வர்றேன் இல்ல அந்த பொண்ணோட. பொம்பளை பிள்ளை காலேஜ்னா விட்டுற மாட்டியே. எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கங்க. வணக்கம். பவித்ரான்னு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட். நீங்க? அவங்க பாய் ஃப்ரெண்டுங்க. அவ பக்கத்துல இருக்க மகாலட்சுமி கோயில்ல இருப்பா, நீங்க அங்க போனா பார்க்கலாம். தம்பி, கோயில போன் பண்ணாதீங்க தம்பி. சாமிய பார்த்து கும்பிடுங்க. சார் நான் ஒரு வேலையை வந்தேன். என்னங்க அவசரம் தம்பி, சாமிய கும்பிட்டுட்டு போங்க. ஐயோ, நம்ம அவசரம் புரியாம. ஐயா, என்னடி என்னடி என்ன பண்ணுன, என்னடி என்னடி என்ன பண்ணுன, அழகான ராட்சசியே எங்கிருந்து வந்து நிக்கிறியே, முன்ன பின்ன உன்னை பார்த்ததில்ல, முழுசா நுழைஞ்ச என் மனசுக்குள்ள, முனமுனக்க வைக்கிறிய மூடனை போல சொக்குறிய, சத்தியமா சொல்லுறடி, சத்தியமா சொல்லுறடி, கட்டி புடிச்சி முத்தம் கொடுக்க சொல்லுதே இப்பவே, அழகான ராட்சசியே எங்கிருந்து வந்து நிக்கிறியே.
என்னடி என்னடி என்ன பண்ண அழகான ராட்சசியே எங்கிருந்து வந்து நிக்கிறியே. டேய் அப்பா மொத்த எதுவும் பாத்துட்டியா? ஏங்க சுத்தி சுத்தி அந்த ஓட்ட வண்டியே துடைக்கிறதுக்கு என் புள்ள வண்டியை துடைக்கிறது. புள்ள வெளியே போகணும்ல. துரை எங்க இப்ப அவசரமா கிளம்பிட்டீங்க? உங்கள மாதிரியா எங்களுக்கு 1000 வேலை இருக்கும்பா. நாய்க்கோ வேலை இல்ல, நிக்கவோ நேரம் இல்ல. நீங்க ஏன்பா நிக்கிறீங்க? போய் உட்காருங்க. நாயை பெத்துட்டேன் இல்லையா? உன் புருஷனுக்கு லந்த பத்தியா? சரி நைட் அவர்கிட்ட ஆட்டை போட்ட காசை கொடு. இருடா அண்ணன் வாங்கிட்டு போகட்டும். மச்சான் எந்த நேரத்திலும் கண்ணாடியை மட்டும் கழட்டிடாதீங்க. ஏன் மச்சான்? இல்ல ஒரு காரணமாத்தேன். நைட்டு காசு ஆட்டையை போட்டாங்களா? டேய் பாக்குறாடா. மாமா அப்பா கிட்ட வெங்காயத்தை உரிக்க ஆரம்பிச்சிட்டாருமா. அதான்டா உங்க அப்பனு கண்ணு கலங்குது. டேய் அன்னைக்கு டீ கடையில என்னடா பிரச்சனை? டீ ஆத்துற தம்ப பிரச்சனை. அதான் பார்த்தனே, அன்னைக்குதான் ஒருத்தி கருப்பனுக்கு கன்னத்துல ஆத்தனால. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, அந்த வழியா வந்த பொண்ணுகிட்ட வம்பு இழுத்திருக்கான். விட்டா பாரு ஒரு அரை. அன்னைக்கு நீங்க கண்ணாடி போட்டுக்க மாட்டீங்கப்பா. ஏன்பா காமெடி இப்ப எங்கடா நீ அவசரமா கிளம்புற? அது ஒரு காயின் மேட்ரு. எனக்கு எங்க பாட்டுக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல பாட்டி? ஆமா, இந்த காயினுக்காக இந்த கிழவி எங்க அப்பனை என்ன பாடுபடுத்தினானு எனக்கு தானே தெரியும். பாட்டி வரட்டா? பாய், see you. வாங்க கண்ணுங்களா. ஏமா எப்ப பார்த்தாலும் எங்களை ஏமா பிரிச்சு பாக்குறீங்க? யாருக்கு தான் கஷ்டம் இல்ல, நீங்களே ஏதாவது நினைச்சுக்கிட்டு எங்களை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. ரொம்ப சங்கடமா இருக்கு. சரிப்பா, இனிமே யார்கிட்டயும் எதுவும் வாங்கல, சரியா? இருங்க காப்பி கொண்டாறேன். என்னடா பெரிய பித்தலாட்டக்காரியா இருக்கா போல. ஆளே கண்ணுல மாட்ட மாட்டேன்றா. இதோ இப்படிதான் போவா, அப்படி கும்குன்னு பிடிச்சுக்கோ. டேய் அவள ஆளே பார்த்ததில்லன்றான் கூந்தா. அவ பேட்டல அது போதும். மூடிட்டு சாப்பிடுங்க. என்னடி என்னடி என்ன பண்ணுன என்னடி என்னடி என்ன பண்ணுன அழகான ராட்சசியே எங்கிருந்து வந்து நிக்கிறியே. முன்ன பின்ன உன்ன பார்த்ததில்ல, முழுசா நுழைஞ்ச என் மனசுக்குள்ள முணுமுணுக்க வைக்கிறிய, மூடனை போல சொக்குறிய. சத்தியமா ஐயோ குட்டியான கூப்பிடுது. ஆட்டையை களைச்சு விட்டுருங்க. சரி சமாளிப்போம். மச்சான் மச்சான் இதா மச்சான் 100 ரூபாய். போற பொங்கலும் பொரி வண்டியை சாப்பிடுற எல்லாருக்கும் போன் பண்ற, மொத்த டீ கடை வச்சு கூட்டிட்டு வரேன். அவனை உண்டில நான் பாத்துக்கிறேன்டா. போடா இங்கே இரு, அவளை விட்டு மச்சான். நீ காலேஜுக்கு முன்னால டீ குடிச்சிருவோம். போ மச்சான். நண்பா எங்க போயிடாதடா. ஐயோ எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ். எங்க போயிருப்பாங்க? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க போங்க போங்க. வணக்கங்க. வணக்கம். இது 51வது டீ தம்பி. நம்மளால எவனாவது பார்க்க வந்துருப்பானோ? ஐயோ பெல் அடிச்சிச்சு. சத்தியமா சொல்லுறடி, சத்தியமா சொல்லுறடி, கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்க சொல்லுதே இப்பவே. ராட்சசியே எங்கிருந்து வந்து நிக்கிறியே. இவன் எப்படி இங்க? இப்போ காலேஜ்க்கே வந்துட்டான். யாரடி? இவன் தான்டி கோயில்ல. சரி வா வா. வணக்கங்க. காலேஜ் விட்டுட்டு வரீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? பர்கர் சாப்பிட்டு வர மாதிரியே தெரியுது. ஹலோ. இல்லங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தெரியுது. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க. நீங்க என்ன நக்கலா? ஐயா ஏன் தங்கச்சி கோவப்படுற? தங்கச்சியா? கொஞ்சம் கலர் கம்மியா இருந்திர கூடாது. முட்டுன்னு தங்கச்சின்னு உனக்கு இருடி. எங்க சித்தி போல. ஹலோ 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 ஹலோ. சத்தியமா இந்த காலேஜ்ல யாருமே எனக்கு தெரியாதுங்க. நீங்க பாட்டு அன்னைக்கு கோயில பொசுக்குன்னு போட்டோ வச்சுட்டு போயிட்டீங்க. அன்னையில இருந்து
சாப்பிட முடியல, தூங்க முடியல. உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு சொன்னது என்ன உண்மைதாங்க. ஆனா சத்தியமா உங்களை நான் இந்த காலேஜில் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஐயோ, அப்படி கேட்றேன். கருத்தை கூட்டி நானா இந்த வர்றேன். என் பக்கத்துல வராதீங்க. எங்க பாட்டி ஆசையா வச்சிருந்த காயினை எங்க அம்மா கிட்ட எவ்வளவு வச்சு நைஸா பேசி ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க. யாரவ? எந்த டிபார்ட்மெண்ட்? பேரு பவித்ராவன், ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான். அவன் மட்டும் என் கையில கச்சான வைங்க, கைமாதான். சும்மா இருடி. பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சப்போஸ் அவ காயினை மிஸ் பண்ணியிருந்தா? மிஸ் பண்ணியிருந்தாவா? மிஸ் பண்ணியிருந்தா கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிருப்பாங்க. ஐயோ, யாருக்கு? பாடி நம்ம போலாம். சரிங்க. நல்ல வேளை நம்மள தங்கச்சின்ட்டான். போயிட்டு வரேன்னா. வாங்க வாங்க. ரொம்ப வயிறாண்டி. வா. பாய் தங்கச்சி. ஏன்பா கூட எங்க இருக்கே? இந்தாங்கம்மா. சரி. மா, ரொம்ப டைம் எடுத்துக்காத. ஐ அம் வெரி பிஸி மேன். சாருக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா ஆமா பேசிட்டேன். நேரம் கிட்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு. இங்க பாரு, இப்படியே பேசிட்டு பைக் எடுத்து போறோம், அப்புறம் ஆட்டோ பிடிச்சா உனக்கு ஜாக்கிரதை. டேய் டேய் இருடா வந்துடுறேன். என்ன எடுக்கணும்னே தெரிய மாட்டேங்குதே. அது எடு பார்க்கலாம். இல்ல வேணாம் விடு. ஏய் அது எடு அது எடு. இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சரி அப்ப எடு. டேய் ராமு, ஏம்மா கத்துற? இங்க வாடா. டேய், அன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு பிள்ளை வந்து காயின் வாங்கிட்டு போச்சுன்னு சொன்னேன்ல, அதான் தக்காளிடா. எங்க அஞ்சாதியா உன்னை பார்த்து நெஞ்சு துடிக்குதடி. நான் சொல்ல வந்த வார்த்தை இப்போ தொண்டையில் சிக்குதடி. பேரழகா படைச்சு யாரு பூமியில் விட்டதடி. இப்போ பேயாட்டும் ஆட்டி காதல் எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இல்ல நான் பேசிக்குவேன். உன் பேரு? பவித்ரா. மறந்துட்டேன். என் பேரு ராம் இல்லம்மா. ஏய் யாரு? அம்மா சொன்னேல அந்த காயின் மேட்டர், அந்த ஆண்டி தான். ஓஹோ, இவங்க தானா? எங்க அந்த காயினுக்காக படாத பாடு படுத்திட்டாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஆட்டையை போட்டது எவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல. சும்மா ஹலோ மிஸ்டர், ஆட்டையை போட்டேன்னு சொல்லாதீங்க. ஆண்டி தான் பாட்டி கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தாங்க. எல்லா விவரத்தையும் பவித்ரா சொன்னா. அந்த பாட்டி தாத்தாவோட நினைவா வச்சிருந்த காயினா அது. அதை உங்ககிட்ட இருந்து இவ வாங்கிட்டு வந்துட்டாளாம். அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டா. ஏன் செல்லலையா? பாருங்க ஆண்டி. ஏண்டா தொண்ணு காயினை கேட்டா கொடுத்துட பாரா. ஏமா எக்ஸாம் முடிஞ்ச உடனே கொடுத்துருவா. சரி விடுங்க, பரீட்சை முடிஞ்சோடனே வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க குடும்பத்தோட ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. இந்த தம்பி ரொம்ப தமாசா இருக்குல்ல? ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். சரி சரி நாங்க வரோம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஏங்க எங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். வாரேன். போதும், வண்டியை எடு. ராசாத்தி, பவிக்கு ஒரு கிரீன் டீ கொண்டு வா. அப்பா கிரீன் டீ வேண்டாம்ப்பா. நீ அமெரிக்கால வாழ போற பொண்ணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டாமா? அங்கெல்லாம் கிரீன் டீ தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரி. என்ன அடுத்தது டிவியா? ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே என் கண்ணால் என்ன காதல் பாட்டெல்லாம் கேக்குறா? லவ் கூல மாட்டிக்கிட்டாளா? பயந்துட்டேன்ப்பா. நான் கூட பயந்துட்டேன். அம்மா எனி ஹெல்ப்? பொண்ணு வேண்டாமா? ஏய் நாட்டி. சகவாசி ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டே இருங்க. ஏமா உனக்கு ஜெயலோ
அதாம்மா நம்ம ஜெனிஃபர் லோபஸ், லேடி கார்டா, பாப் மார்டின் இவங்க பாட்டெல்லாம் பிடிக்காதா? பாட்டுன்னா அதுதான்மா பாட்டு. பாட்டை கேட்டாலே நாடி நரம்பெல்லாம் விழுக்கு விழுக்கு விழுக்குன்னு துடிக்கணும்மா. நம்ம ஊர் பாட்டெல்லாம் இருக்க அப்படியே தாலாட்டு மாதிரி தூங்க வச்சிரும். இந்த மாதிரி பாட்டு தான்மா கேட்கணும். ஏன்னா நீ அமெரிக்கால வாழ போற பொண்ணு. எப்ப பார்த்தாலும் டிவி பாட்டுன்னு இப்படி மொட்டை மாடியில துணில இருக்கு, போய் எடுத்துட்டு வா. ரசத்தி இங்க வா. என்னங்க இங்க வான்னு சொல்றேன்ல. பொட்டை இப்படி அழகா நேரா வைக்கணும். பொண்டாட்டி மட்டும் இந்தியன் பொண்டாட்டியா வேணும். ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லி ஒரு அமெரிக்கன் லேடியை கட்டிக்கிறேன். என்னம்மா? ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணால கிழ கண்ணு மொழி கிழ காதல் தேவதை. உன்னோட காயின ஆட்டைய போட்டவ, என்னோட ரூட்டுல வண்டிய ஓட்டுற அவதாவும் பேத்தி. முருகா, அவளை உனக்கு பிடிச்சிருக்காயா? ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அந்த காசு என்னை விட்டு நிரந்தரமா போயிடுச்சுன்னு நினைச்சான். ஆனா அது ஒரு காரணத்தோட தான் போயிருக்கு. எல்லாம் உங்க தாத்தா பண்ற வேலை. என்ன பாட்டி சொல்ற? ஆமாய்யா, அந்த காசுக்கு பின்னால ஒரு காதல் கதை இருக்கு. என்ன கதை பாட்டி? அந்த காசு நம்ம வம்சம் வளர்றதுக்கு வேலையை பார்த்துருச்சு. பக்குவமா பழச்சுக்கையா. தேங்க்ஸ் பாட்டி. தேங்க்ஸ் எல்லாம் உங்க தாத்தாவுக்கு சொல்லியா? தேங்க்ஸ் தாத்தா. என்ன பாஸ் தனியா நின்றுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ப்ரோ, சும்மா அப்படியே காத்து வாங்கிட்டு. பேச்சு தண்ணிக்கு ஆள் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ப்ரோ, நீங்க பாருங்க. கண்டுபிடிச்சிட்டேன். பெட்ரோல் இல்லாம தான் நிக்கிறீங்க. நான் கேனை ரெடி பண்ணிட்டேன் பாத்தீங்களா? டேய் போடா மூடிட்டு கிளம்பி வர்றானுங்க பாரு. என்ன பாஸ் கெட்ட வார்த்தை பேசுறீங்க? டேய் பாட்டில மூட்டு போடான்றது உங்க ஊர்ல கெட்ட வார்த்தையாடா? போடா மூட்டு. இங்க நம்மால காணாம. என்னங்க வண்டி பஞ்சரா? ஐயோ, உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அறிவுங்க. என்னங்க நக்கலா? என்னங்க 2 வீலும் நல்லா தானே இருக்கு, பெட்ரோல் இல்லங்க. நானும் 4 கிலோமீட்டர் வண்டியை தள்ளி வந்துட்டேங்க. ஒரு பையன் ஏன்னு கேட்க மாட்டேன்றான். என்ன ஊருங்க இது? சரி வாங்க, நானும் பெட்ரோல் பங்க் வழியா தான் போறேன். நான் உங்களுக்கு லிஃப்ட் தரேன். ஐயோ, பெட்ரோல் வாங்கி வண்டியை ஓட்டிட வேண்டியதான். வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. என்ன போன காணங்க. என்னாச்சுங்க? பாக்கெட் தாங்க வச்சிருந்தேன், எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. ஐயோ ஏங்க என் நம்பர் சொல்றேன், கொஞ்சம் டயல் பண்ணுங்க. இருங்க. பாஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? கக்கத்துல கட்டி வந்த மாதிரியே வர்றானே. நம்பர் சொல்லுங்க பாஸ். டேய் போடா. ஏண்டா? சாரி பாஸ். ஐயோ, ஏங்க கொஞ்சம் டயல் பண்ணுங்க ப்ளீஸ். சரி சொல்லுங்க. 976-414-32517. ஐயோ, கடிச்சிருச்சுங்க, கடிச்சிருச்சு. இந்த 2-3 நாளாவே எது எங்க இருக்குன்னே தெரியலங்க. பாரா, ஃபேன்சி நம்பருங்க. ரொம்ப முக்கியம். போன் கிடைச்சதுல கட் பண்ணுங்க. முக்கியம் தாங்க. என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூப்பிடுங்க, வருவோம் இல்ல. எதுக்கு? ஹலோ, உதவினா கூப்பிடுங்க, வருவான்னு சொன்னா அதுக்கு ஏங்க அலறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். பெட்ரோல் வாங்க வந்தீங்க, அதை இன்னும் வாங்கல. எங்க அந்த பொது சேவை? ஐ அம் ஆல்வேஸ் ஹியர். ஹாய், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது. அப்படியே அவர் கூட்டிட்டு போய் பாலத்துக்கு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருங்க. தள்ளி விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்களே தள்ளி விட்டுருங்களேன். ஐயோ போங்க. பாஸ் தொட்டுட்டாங்க.
4 நாளைக்கு குளிக்க மாட்டீங்கல்ல? இப்ப நீ போய் குளிடாடே. நிறுத்துங்க மிஸ்டர் பொது சேவன், நிறுத்துங்க. பாட்டில கொடுங்க. என்ன டேங்க் மேல வச்சாலே இவன் வந்து ஓடுமோ? டேய் போடா, ஊத்தி எரிச்சிட போறேன். வர்றானுங்க. ஆமா ஓடுது. அட பாவி, இனிமே ஒருத்தனுக்கும் இந்த ஊருக்குள்ள உதவி செய்கிறாரா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே காயின்ஸ் திருப்பி தரேன் ஆண்டி கிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? ஏங்க ஃபாலோ பண்ணி வரலங்க, சும்மா ஜஸ்ட் பேசலான்னு வந்தேன். ஆசையா பேசலான்னு வந்தா ரொம்ப தான் அழுத்துக்குவீங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? நான் டாக்டர் கிட்ட போனேங்க. அவர் சொன்னாரு, டே உனக்கு உடம்புல இருக்கிற மொத்த பார்ட்ஸ் சுத்தமா இருக்குடா, ஒன்னே ஒன்ன தவிர. ஐயோ ஏங்க உங்களுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் காணாம போனதை தேடுறது இருக்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பிரச்சனை இல்லை டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஆனா நைட் ஆனா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. காரணம் என்னன்னு கேட்டேனே. இங்க இருக்கிற ஆப்பு தாண்டா பிரச்சனை. ஏங்க ஆட்டுக்குள்ள ஆப்பு வச்சுங்க? ஏங்க சொல்லிட்டு போங்க. எங்க செக் பண்ணாலும் அதே ரிப்போர்ட் தான் வரும். மனசிலாயோ? யாரடி நீ மனச கரைச்சு புட்ட, சீக்கிரமா என்ன உன்னில் போதச்சு புட்ட. ஏதோ மனசு சிறுசாக உன்னால் துடிக்குது வேறசாக, ஏனோ தெரியுது புதுசாக. ஐயோ இந்த வலி சுகமாக. பூலோக பந்திலே உண்டான தேவதை, ஐயோ எம் பிரம்மனே செய்யாத வேற பொண்ண. யாரடி நீ மனச கரைச்சு புட்ட, சீக்கிரமா என்ன முன்னில் போதச்சு புட்ட. சிரித்திடும் சிரிப்பினில் முத்துக்களை போல் எச்சில் சிதறுதே, பனித்துளி போல அது பட்ட இடம் புல்வெளிகள் குளிருதே. கொஞ்சம் தீராம கேட்டுக்கிறேன். அடிகாட்டுக்கள்ளி போல நான் இருந்தேன், அடியேட்டிகளி என்ன தீண்டி புட்ட. போட்டு என் வாய கூட கொஞ்சம் வீச வச்சு நீயும் பார்த்து புட்ட. சின்ன குறும்புகள் செய்ய சொல்லி என்னிடத்தில் புலம்புற. நீ இல்லாமல் போனால் கண்ணாடி போல் அடி சில்லு சில்லா நெஞ்சு சேதறுதடி. நீ என் வாழ்வில் வந்தாலே போதுமடி.
தீருமடி இந்த ஜென்மங்கள் தீருமடி சீக்கிரமா என்ன முன்னில் போதச்சு புட்ட மனசு சிறசாக ஒன்னா துடிக்குது பெருசாக ஏனோ தெரியுது புதுசாக ஐயோ இந்த வலி சுகமாக பூலோக பந்திலே உண்டான தேவதை ஐயோ எம் பிரம்மனே செய்யாத வேற பொண்ணு பெருசு நேத்து வேற ஒண்ணும் இல்லப்பா 2 நாளா வயிறு கடமுடன் சொல்லிக்கிட்டு இருந்துச்சா சரி அப்படியே ரயில்வே ட்ராக் பக்கம் போய் உட்கார்ந்தேன் 2 நிமிஷம் தாயா அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இடத்துல சொம்புக்கு என்னையா வேலை ஆண்டா பொத்து சின்ன பையன்லாம் அசிங்கப்படுற வெக்கமா இல்ல 3 ரூபா கொடுத்து டாய்லெட் போறதுக்கு 3000 கொடுத்து வந்திருக்கேன் உனையெல்லாம் பிசினஸ் பண்ண சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கியா இத என்னை பிடிச்சிட்டு போனால போலீஸ் அவங்கிட்ட போய் சொல்லு அவசரத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம் யோ மீச அவசரம் வந்தா கடைக்குள்ள போயா என் கடை கக்கூஸ் வரா மூக்காத்து போய் ஒன்னிய யோ உன் கடையை பார்த்தா கக்கூஸ் மாதிரி தான் இருக்கு மரியாதை இல்லப்பா பாவா இவன் கடைக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டியே ஆகணும் இவங்களுக்கு எப்படியாவது சரக்கு இருக்க வாங்கி கொடுத்து அந்த எக்ஸ்ரே மேட்டரை ஓபன் பண்ணிடுறது. என்ன மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. குட்டியானை வேற குத்தி விட்டா கூடுதலா அவனுக்கு எதையாவது வாங்கி சமாதானப்படுத்தலாம். என்னடா தீபா கூட அம்மா வராங்க. டேய் எதுக்கு அம்மா எங்க கூட்டு வந்திருக்காங்க? என்னடா ஆச்சு கேக்குறல? அம்மாக்கு உடம்பு சரியில்லடா. என்னம்மா? அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு. ஓவர்டேக் பண்ணானா முடியாது போல இருக்கு. அவன் இங்கதான் உட்காருவான் இல்ல, அவங்களோட சேர்ந்து இங்கதான் வருவான்ல. டேய் இங்க கூட்டு வந்தா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தெரியும்ல. கூட்டிட்டு போ சொல்றா. கூட்டு போ. சரிடா. சரிடா. போய் ஃபோன் பண்றா. கிளம்புடா. நல்லாதானடா இருந்தோம். அவனை உசுப்பேத்தி லவ் பண்ண சொல்லி கடுப்பேத்துனீங்களா? இனிமேல் எவனா லவ் பண்ணேன்னு சொன்னீங்க உன சங்க எடுத்துருவேன். நான் பார் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ பாத்துட்டு. இங்க பார் பண்றதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு இடம் கிடைச்சிச்சு. யோ கர்ச்சி போட்டு இந்த இடத்த ரிசர்வ் பண்ணிருக்கேன்ல, பார்த்தா தெரியல? கவர்மெண்ட் பஸ்ஸா கர்ச்சி போடுறதுக்கு பார்க்கிங்ல கர்ச்சி போட்ட ஆளு நீதாயா? நல்லா அழுகுன தக்காளி மாதிரி கர்ச்சி போட்டிருக்கானே டீசெண்டா ஒதுங்கி போவான்னு இல்லாம கிண்டல் வரைய. இதுவே அமெரிக்காவா இருந்தா எல்லாம் ரூல்ஸ் படி போவாங்க தெரியுமா? பைக் எடுத்துட்டு அமெரிக்காவுக்கே போ. இங்க என்னத்துக்கு வந்த? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வண்டி வண்டி அடியா மட்டும் வள்ளியா போட்டு வந்துட வேண்டியது. ஒரு ஒழுங்குமுறை கிடையாது. நீ அமெரிக்கா பாத்தி பேண்ட் ஷர்ட் போடுவ, நான் தமிழ்நாட்டுக்காரன் வேட்டிதான் கட்டுவேன். இதெல்லாம் இங்கேயும் போடலாம் அமெரிக்காவிலயும் போடலாம். அது மாதிரி ஷர்ட். முதல்ல வண்டியை ஓரமா ஒதுக்கி போடு. ஐயோ இருங்க, எங்க வீட்டுக்காரோட யாரோ சண்டை போட்டு இருக்காங்க. வாங்க என்னன்னு போய் பாப்போம். ஏன் வீட்டுக்காரங்க? பரவாயில்ல. வேணும்னா அந்த கர்ச்சீப்பை எடுத்துட்டு போயா. ஏங்க சண்டை போடுறீங்க? கூல் டவுன் ஒரு கர்ச்சீப்பை வச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க இவர் ஏன் வீட்டுக்காரங்க? இவர் எங்க வீட்டுக்காரர். அப்படியா? வணக்கம். ஏங்க நான் சொன்னேன்ல பவித்ரா ப்ராஜெக்ட்டுக்கு காயின் ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு, அவங்க தாங்க இவங்க.
ஏங்க கோவமா பேசிட்டு இருக்கீங்க? இல்லங்க கொஞ்சி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? ஒண்ணு இல்ல, சார் வண்டியை விடட்டும் நான் சொன்னேன். இல்ல நீங்க உங்க வண்டியை விடுங்கன்னு சார் சொன்னாரு. சாருக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஒன்ன மாதிரியே. கர்ச்சீஃப் எல்லாம் கீழே போட்டு காமெடி பண்றாரு. ஐயா சாருக்கும் நல்ல சிரிச்ச முகம். நான் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எங்க இந்த பக்கம் புரோக்கரு மாப்பிள்ளை போட்ட தரேன்னாரு பொண்ணுக்கு. மாப்பிள்ள அமெரிக்கா. அங்கேயும் கர்ச்சீஃப் போட்டாச்சா? சும்மா விடுங்க. என்னங்க அவங்க போன் பேசுறாங்க, பேசாம இருங்க. எங்க இருக்கீங்க? நீங்க எப்ப வர்றது? நான் எப்ப அமெரிக்கா போறது? நானு இந்த பைக் பார்க் இருக்கு பாருங்க, அங்க வந்தீங்கன்னா கீழே வெள்ளை வெள்ளைன்னு தும்பப்பூ மாதிரி ஒரு கட்சி போட்டு வச்சிருப்பேன். அது பக்கத்துல நிக்கிற வாங்க. ஏங்க இதென்ன தஞ்சாவூர் பெரிய கோயிலா? டிராகன் சலூன் வாசல்ல இருக்க. அதுவும் கரெக்ட் தான். டிராகன் சலூன். அதுவும் அவரே வந்துட்டாருங்க. அவரே வந்துட்டாரு. நல்ல வேளை நாம நின்னதுனால கண்டுபிடிச்சாரு. இல்லாட்டி உங்க கர்ச்சீஃபை என்னைக்கு பாக்குறது? கரெக்ட். என்னாச்சு மாப்பிள்ள? மாப்பிள்ளையோட போட்டோ வந்துடுது, ப்ரொஃபைலும் இருக்கு. மாப்பிள்ளை அடுத்த வாரம் அமெரிக்கா இருந்து வராரு. மாப்பிள்ள நல்லா இருக்கார்ல? நீங்க ஒண்ணு செய்யுங்க, பொண்ணு போட்டவ மாப்பிள்ளைக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. அவர் பார்த்து ஓகே சொல்லிட்டாருன்னா அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் தான். ஏங்க பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுலாமே. எது கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்ன்ற நான் சொல்றது மீறி அவன் நடந்துக்குவாளா? அப்படி அவன் நடந்தான்னு வச்சுக்க, ஒண்ணு நீ வீட்டை விட்டு வெளில போனோம், இல்ல நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன். சும்மா இருங்க. என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? கோபப்படுறது ரொம்ப காமெடியா இருக்கு. ஐயோ நேரங்காலம் தெரியாம. ஆமா உங்க பொண்ணு எப்படி இருப்பா? பஞ்சவர்ண கிளி மாதிரி இருப்பா. அப்ப எதுக்கும் ஒரு கிளி ஜோசியக்காரனை பாத்துருங்க. பொண்ணுக்கு அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜான்னு? என் பொண்ணு லவ் பண்ணாலும் அமெரிக்கா மாப்பிள்ளைய தான் லவ் பண்ணுவா. ஆமா. அடுத்து பாக்குறப்ப போட்டோ தரேன். பையன் போட்டோவ. அப்ப நான் வரேங்க. அப்ப நாங்க வரோம். என் வீட்டுக்கார கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. வாங்க. நீங்க வண்டியே எடுங்க. போயிட்டு வரேங்க. வாங்க வாங்க. இவனே இவ்வளவு லூசு போயலா இருந்தா இவன் பெத்த பொண்ணு எப்படி இருக்கும்? எந்த பைத்தியக்காரனும் இவன் வீட்டுல சம்மதம் பண்ண மாட்டான். ஏறு வண்டி இல்ல. நீங்க என்னவா? இப்ப தெரியுதாடி நான் ஏன் அமெரிக்கால மாப்பிள்ளை பாக்குறேன்னு? இந்த ஊர்ல மாப்பிள்ளைய பார்த்தா இந்த மாதிரி மாங்காமடையனோட பையன் தான் நமக்கு மாப்பிள்ளையா கிடைப்பான். எந்த முட்டாளாவது இவனோட பையனுக்கு பொண்ணை கொடுப்பானா? நீங்க போங்க. ஏன்டா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி படுத்து கிடக்குற? காலகாலன்னு இருற. டேய் அந்த பொண்ண பார்த்தேன், அதான் தக்காளி, பேர் கூட பவித்ரா. அவங்க அப்பா அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரா. அந்த லூசு பையல பத்தி இப்ப நடி பேச்சு. அவன் பார்க்கிங்லே கர்ச்சீஃபை போட்டவன் கன்றாவி பையன். அவன் பெத்த பொண்ணு எப்படி இருப்பா? இந்த லட்சணத்துல தரகரை வேற கூட்டிட்டு தர்றாரு. இதெல்லாம் நல்லா பேசுங்க. நம்ம வீட்லயும் ஒரு வயசு பையன் இருக்கேன், தெரிஞ்சு நடந்துக்கோங்க. நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன். துறைக்கு யாரு பொண்ணு தரேங்கிறா? வேணும்னா ஒரு போட்டோ பிடிச்சு கொடுக்க சொல்லு, தரகர்ட்ட கொடுத்து வைப்போம். அப்புறம் உன் மகனுக்கு எப்படி பொண்ணு வேணும்னு கேட்டு வை. அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா? அவன் அமெரிக்காவில கொடுக்கட்டும், ஆஸ்திரேலியாவில கொடுக்கட்டும். அவன் தலையெழுத்து எங்கெங்க நடக்குமா அங்கங்க தான் நடக்கும். அப்ப நீயே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வை. அவன் கிடக்குறான், நீ ஒன்னும் கவலைப்படாத. அவங்க அப்பந்தான் லூஸ் ஆச்ச, நான் முடிச்சு வைக்கிறேன், நீ பயப்படாத ராசா. என்ன அடிச்சவள அறையினும் 10, என்ன அடிச்சவள அறையினும் 11. டேய் குண்டா, அடிச்ச இன்னியாண்டா அதே நினைச்சிட்டு இருக்க? அது லேடிஸ் பண்றது. நீ ஏண்டா சொல்ல மாட்ட? அவ என்ன அறையும் போது பார்த்துட்டு நின்னவன் தானடா நீ. இதுவே நண்பர் ராமன் தான் விட்டுருப்பாடா. அவ என்ன அடிச்சது கூட பரவாயில்ல மச்சி, அந்த மீசை நம்ம சிரிச்சிட்டான்டா. நீ கவலைப்படாத மச்சான், இன்னும் ஒரு மாசத்துல அந்த பொண்ணையும் தூக்குறோம், மீசையும் தூக்கிடுவோம். உண்மையாடா? ஹாப்பி. அவ அடிச்சது என்னைய, ஆனா வலியெல்லாம் என் நண்பர் ராமுக்குடா, என் நண்பர் ராமுக்கு. ஏன்டா மச்சான் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லடா. இவன் ஆக்டிவிட்டி ஒன்றும் சரியில்லையே. பழைய வீடு பெயிண்ட் அடிச்சிருக்க, விழுந்துற போகுது. என்னடி இன்னும் ரெடி ஆகாம இருக்கு? டைம் ஆச்சு, கிளம்பு. பவி, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், சோ ஐ கான்ட் கம்யா. என்னடி திடீர்னு சொல்ற? ஏய், இன்னைக்கு ஒரு நாள் தானடி, இங்க பக்கத்து கிராமம் தானே, போயிட்டு வந்துறேன். அங்க நிறைய ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் கிடைக்குதாம். தனியாவா? ஏய், எக்ஸாம் வேற பக்கத்துல வந்துச்சு பவித்ரா. ஆமா, ஆனா நான் மட்டும் எப்படி? ப்ளீஸ் யா, ப்ளீஸ். ஓகே சரி, நான் கிளம்புறேன்.
ஐயோ நீ போறது சரியா வராதா இருக்கே. ஏண்டி? அங்க பாரு, உன் மாதவன் வந்து நிக்கிறாரு. இவன் வேற. இவன் லீவே எடுக்க மாட்டான் போல இருக்கே. ஒரே பூ வச்சு சுத்திட்டு இருக்கான். நான் நினைக்கிறேன் பேப்பர் பூவா இருக்கும்னு. அது சரி, எப்படி நீ தனியா போவ? சரி நீ கிளம்புடி, நான் பாத்துக்கிறேன். ஏய், இவ்ளோ தைரியம் உனக்கு எப்படி? டோன்ட் வரி, நீ போ, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி ஓகே, பாத்துக்கோ. ஓகே சரி, நாளைக்கு பார்க்கலாம்டி. ராரா இக்கட வாரா. அம்மா குட்டி உனக்கோசம் தாண்டி மாமா காத்துன்னு இருக்கேன் இவ்வளவு நேரமா. இந்த ரோஸை வாங்கி என் காதல ஏத்துக்கடி பட்டுக்குட்டி. எக்ஸ்ரே வர ஃபோன் பண்றா. இவனுக்கு தெரிஞ்ச எலும்பு உடைச்சிடுவாங்கல்ல. ஹலோ. சொல்லுங்க. ஓகே சரி, வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஃபோன் பண்ற அழகோ அழகு. டேய் யாரா அது? வீட்டுல இருந்து வாத்தியாரா, ஒரே டார்ச்சர். கூப்பிடுறாரு, இதான் வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன்டா. டேய் வரேன்டா. சரிங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல சீக்கிரமா தான் வந்தேன். என்ன இல்ல அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இப்போ ரொம்ப அவசியமா? சி எஸ் மேடம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில போறோம். நீ என் கூட வர, அதுவும் ஏன் வண்டியில. போலாமே. நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அலையாத. வேணாமா? அங்க பூ வச்சுக்கிட்டு ஒரு காமெடி ஜந்து இருக்கு பாருங்க. டம்மி பீஸ் தான் அவன். எப்ப பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். மாமன புகழ். ஐயோ யாருங்க அவன்? கொரில்லா குரங்கு மாதிரி இருக்கான். ஓ இவருதாங்க ஐயா பார்த்து அமெரிக்கா மாப்பிள்ளையா? ஏய் என்ன கிண்டலா? என்னதான் கட்டிக்கவன்றா, இவன் முடியாதுன்றான். என்ன பண்ணலாம்? வா. பூவுக்கு வேலை இல்லாம பாவம் என் பூவு. அண்ணி இன்னொருத்தங்க கூட போயிட்டு இருக்கு, சும்மா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. டேய் குண்டா, ஒன்னு கவனிச்சியா? ராம் இப்பெல்லாம் நம்மளை விட்டு விலகி போறான்டா. டேய் அவனுக்கு வாத்தி தொல்லை அதிகம்டா. இல்ல மச்சான், அவன் சொல்றதுதான் உண்மை. குண்டா நீ தான் அவனை நம்பிட்டு இருக்க. ஒருவேளை ராமும் கதிர் மாதிரி எங்கன்னா மாட்டிட்டு இருப்பானோ? சேச்சே, ஏன் மச்சான் அப்படி கிடையாதுடா. அவன் சொக்க தங்கம்டா. அவனை சுரண்டி அவங்க அப்பா நம்மள பிரிக்கணும்னு பாக்குறாருடா. எதுக்காக தம்பி பைக்கை எப்படி கட்டி வச்சிருக்கீங்க? அமைதி அமைதி அமைதி, வெயிட் பண்ணுங்க. வாடா வாடா என் பங்காளி. அடுத்தவங்கள ஒரு ஆட்டைய போடுற கலாச்சாரத்தை எப்படா விட போறீங்க? லப்பர் கிவர்னு சொன்ன செருப்பாளி அடிப்பேன். பேபிமா கூல்மா. அண்ணி ரொம்ப ஆட்டா இருக்காங்க, ஒரு இளநீ வாங்கி கொடு. அண்ணே போங்கண்ணே, இங்கெல்லாம் இளநீ கிடைக்காது. டேய் என்னடா பிரச்சனை இங்க? காட்டுக்குள்ள இருக்க வேண்டியெல்லாம் வீதியில இருக்கா? ஏய் ஒண்ணு இல்லடா, நம்ம ஃப்ரெண்ட்ரா பங்காளி. அதான் சும்மா அப்படியே ஃப்ரெண்டா பங்காளி. இது என் ஆள் பங்காளி. டேய் என்னது பங்காளியா? மச்சான் ஒண்ணு இல்லடா, என் பைக் கட்டி தொங்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். ஏடான்னு கேட்க வந்தா டென்ஷன் ஆகுறான். லைட்டா கொஞ்சம் மென்டல் மாறா. பங்காளி 6 மாசமா லவ் பண்ற பங்காளி. இவன் எப்படி இவன் கூட குண்டன் அறிஞ்சொல்லாச்சே. டேய் நாயே, ரொம்ப பேசின வாய் மாலியே குத்திடுவேன். இது என்னடா புது பிரச்சனை? டேய் கரடி தலையா, நான் ஒன்ன லவ் பண்ணலடா. அப்படிலாம் சொல்லாத தங்கம், என் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிட தங்கம். நீ அப்படிலாம் சொல்லாத கரடி தலையா. நான் லவ் பண்றது இவரதான். டேய் இவளையாடா லவ் பண்ற? நட்புக்கு மரியாதை கொடுக்கற வண்டானா? இதுக்காக வாடா கண்ணுல மிளகா அப்படியே தூவி விட்டு ஓடுன? ஆசிட் இருந்தாலும் ஊத்திருப்பியாடா? தோபார், உனக்கு நாங்க முக்கியமா இல்ல அவன் முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. கதிர் இருக்கானா செத்துட்டானான்னு கூட இன்னும் தெரியல. அதுக்குள்ள உனக்கு லவ் கேக்குதா? ஒருத்தி லவ் பண்ணிட்டு பிரிச்சா இவ லவ்னு சொல்லி நம்மள பிரிக்க பாக்குறா. ஏண்டி எங்களை பிளான் பண்ணி பிரிக்கணும்னு நினைக்கிறியா? என்ன சொன்ன? டியா? ஏய் யார் மேல கை?
என் முன்னாடி என் தங்கத்தை அடிக்கிறான்டா. டேய், நட்புக்குள்ள ஒளிமறை வந்து அதுக்கு பேர் நட்பாடா. போடா. ஆத்தாடியோ அம்மாடியோ இவயம்புட்டு பேரழகியோ வானத்துல வாழுகிற வானவில் தேவதையோ என் விழியில் விழுந்த முதல் பெண்ணே நீ அடியோ விழுந்த நொடியில் என்ன கடந்து போற எங்க அடியோ என் மனம் பித்து புடிச்சு உன் பின்னால் அலையுது என்ன மாயம் செய்தாயடியோ. அவன் முதல் தடவையா எங்க கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது அவன் உனக்கு வாழ்க்கை பூரா வேணும்னா அந்த பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்க. அவன் உன்னை லவ் பண்ணும், அவன் வாயிலே நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல வைக்கணும். அப்ப நீ சந்தோஷப்படுவல்ல? டோன்ட் வரிடா, நாங்க இருக்கோம். நிஜமாவே என் ஃப்ரெண்டு லக்கிங்க. வாங்க, ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே, டன். வாடா நல்லவனே, மெடிக்கல் ஷாப் நினைச்சு உள்ள வந்துட்டியா? இதெல்லாம் வேற மாதிரியான டானிக்கு. டேய், ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்க? சரி சரி, சைடிஷ் வரும், சைலண்டா சாப்பிட்டு கிளம்பி. டேய், என்னடா இப்படி குடிக்கிற? டேய், அவன் எப்ப லவ்ல கமிட்மெண்ட் ஆனானோ அப்பயே அவன் டாஸ்மாக் மெம்பர் ஆயிட்டான்டா. பங்காளி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஒண்ணுல மச்சான், இன்னைக்கு ஏழை சிட்டி ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டேன். அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். என்னங்க பாஸ்? டுடேவா? எஸ் பாஸ். ஃபியூச்சர்ல ஜட்டி அவங்க கூட காசு இருக்காது. டேஞ்சருங்க டேஞ்சரு, பொண்ணுங்க ரொம்ப டேஞ்சரு. மூச்சு காத்த புடுங்கி விட்டு ஆக்கிடுவா பஞ்சரு. பொண்ணுங்க ரொம்ப டேஞ்சரு, மூச்சு காத்த புடுங்கி விட்டு ஆக்கிடுவா பஞ்சரு. சிந்தவப்பா கண்ணீரு,
உசுர மயக்கும் ஃபுல் பேரு நண்பன் தாண்டா எப்பவுமே காயம் துண்டிஞ்சரு போதுண்டா பொண்ணுங்க சகவாசம் எல்லாமே போடுது வெளி வேஷம் வேணாண்டா எதுக்கு அவகாசம் ஒதுங்காட்டி அவனி படுமோசம் டேஞ்சருங்க டேஞ்சரு பொண்ணுங்க ரொம்ப டேஞ்சரு மூச்சு காத்த புடுங்கி விட்டு ஆக்கிடுவா பஞ்சரு பைத்தியம் பிடிக்கும் காதலால வைத்தியம் இல்ல சாபத்தால ஐயோ வேணா பொண்ணுங்களோட சகவாசம் நம்பி போனா போயிடுவ வனவாசம் அதிகம் ஆண்கள் மட்டும்தான் இந்த பொண்ணுங்க ஹார்ட் எல்லாமே கல்லற தோட்டம் மாட்டம்தான் டபக்கு மீன போலடா புள்ளி குதிக்கும் சிறகடிக்கும் பசங்க மனசடா தூண்டில் போட்டு பிடிக்க பார்க்கும் பொண்ணுங்க கண்ணடா சிக்கிக்கிட்டா துடிக்க சங்குதானடா இன்னொரு தடவை சொல்லுங்கப்பா அவளை பூவாக பார்த்தாலும் மாலையாக கோத்தாலும் நீ தனிச்சு நிற்கும் ஒத்த நாருடா உன் வாழ்க்கை போகும் பாதை மாறிடா சிம்பிளா அவ சொல்லிடுவா சாரி 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 சாரிடா ஃபஸ்ட் டைம் பாருக்கு போன கதிர் கடைசியாக வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான் என்ன ஆனான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அவன் உயிருக்கு உயிராக நேசிச்ச ரச்சிதாவை பற்றி விசாரித்தோம். அவளை பற்றி எங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. ஆனால் கதிரோட அம்மா மட்டும் தன் பிள்ளை என்னைக்காவது வந்துடுவான்னு காத்துட்ருக்காங்க. அவன் இருக்க மாட்டான்னு நினச்சி அடிக்கடி டீ கடையில் வந்து பார்த்துட்டு அவன் இல்லைன்னதும் அழுதுட்டு போயிடுவாங்க. கதிரோட அம்மா வச்சிருக்கிற நம்பிக்கை தான் அவனை அவன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தான் நம்ம காதலிக்கிற விஷயத்தை கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் மறைச்சேன் தெரியுமா. எங்கே அவனுக்கு வந்த நிலைமை எனக்கும் வந்துருமோன்னு நினச்சி இப்போ டென்ஷன் ஆகிட்டானுங்க. இதை பார் பவித்ரா, உன்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க சம்மதத்தோடு தான் நம்ம கல்யாணம் நடக்கும். உன்னை அடித்ததுக்கு சாரி பவித்ரா, ப்ளீஸ். என்ன காலேஜ் பில்டிங்கே காணோம்? இந்த படிப்பைத்தான் காலேஜ் படிப்புன்னு சொன்னியா? அமெரிக்க நண்பா, உன் பொண்ணு உனக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. அப்பா என்னாச்சுப்பா? வீட்டுக்குள்ள ஒரு பூனை நுழைஞ்சிருச்சுமா. பூனை நுழைஞ்சிருச்சா? அதுவா இவ்ளோ அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கு? அது
திருட்டு பூனம்மா இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துரும்மா. அது எங்க நுழைஞ்சாலும் இப்படித்தான் அலங்கோலப்படுத்திடும். அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? நண்பா, தங்கச்சிக்கு இந்த விஷயம் தெரியுமா? இந்த விஷயத்துல பொம்பளைங்களை நம்ப முடியாதுடா. பாசம்ன்ற பேர்ல புரட்சி பண்றேன்னு கிளம்பிடுவாங்க. நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது இவன் நான் பெத்த பொண்ணானே எனக்கு சந்தேகமா இருக்கு தெரியுமா? தப்பெல்லாம் பேசாத. போடா. தேவையில்லாம டென்ஷனை ஏத்திக்காத. எப்படிடா எப்படி டென்ஷன் இல்லாம இருக்க சொல்ற? நடக்கிறதெல்லாம் நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையடா. பொறுமையாரு. இப்ப அதை சரி பண்ண தானே போயிட்டு இருக்கோம். என் நண்பன் சேகர் இந்நேரம் அந்த பையனுடைய முழு விவரத்தையும் சேகரிச்சிருப்பான். இப்ப என் நண்பனை தான் பார்க்க போறோம். அந்த பயலை தூக்குறோம். உன்னை தாண்டா மலை போல நம்பிக்கை. சேகரு, ஆனா நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அது இவருடைய மேட்டர் தான். உங்க ஏரியாவில் ஒரு பையன் தான் இவர் பொண்ணு பின்னாடி சுத்தலாம். முதல்ல அவனை தூக்கணும். ஏய் என்னடா? யார் அது நம்ம ஏரியால? என்னடா ஐயோ இவன் இந்த போய் குதிக்கிறேன் பார்த்து. யோ சேகரு, என்ன இந்த மைனர் யாருப்பா? என்னோட சொந்த மாப்பிள்ளதான். உன்னுடைய மாப்பிள்ளையா? திருடங்கையிலேயே பெட்டி சாவியா? என்னடா சொல்ற? நீ தான் சாவியை தொலைச்சிட்டல. போய் கார்ல உட்காரு. நான் சாவியை தொலைச்சேன்? அப்பா உங்களை நம்பித்தான்ப்பா இருக்கேன். நீங்க தான் நம்பிட்டீங்களே, கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சேகர், இப்படி பண்ணிட்டியப்பா. நான் எவனை போட்டு தள்ளணும்னு சொன்னனோ அவனையே உன் மாப்பிள்ளைங்கிறியப்பா. எந்த வம்பு வளர்க்க வேண்டாம், நாமளே பேசிட்டுக்குவோம். சரி, அந்த பய குடும்பம் எப்படி? தங்கமான குடும்பம். தங்கமான குடும்பமா? அப்ப ஓகே. நீயும் ஃப்ரெண்டு, அவனும் ஃப்ரெண்டு. டீல் ஓகே. உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ளையா கேக்குது? இந்தியாவில் இப்படி நல்ல நல்ல மாப்பிள்ளைங்க இருக்கும்போது உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ளை இதுதான் மவனே. தம்பி கிண்டலா? மூலி டீ கிடையாது, போடு கொடுக்கணும். உனக்கு தெரியலையா? அங்க போட பாருப்பா. மூலி டீ வித்து கேவலப்படுறது போதாதாங்க. பைசா கூட தள்ளுபடி பண்ண முடியாதியா? என்ன ஆடி தள்ளுபடியா? ஆமா, நேற்று வீராப்பா பேசி அனுப்பினீங்கள மங்குஸ்தலையன். ஆமா, என்ன பதில்? அந்த மங்குஸ்தலையன் வேற யாரும் இல்ல, ஒரு பொண்ணோட நாயா பேயா சுத்தி திரியல, அந்த பொண்ணோட அப்பந்தான். தெரியுமா? மாப்பிள்ள என்ன இதுக்கு போய் கவலைப்பட்டு? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாமனுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் அப்பாட்ட பேசி முடிச்சாரு. இனிமேல் பட்டுத்தே உன் காதல் விளையாட்டே ஆரம்பமாக போகுது. உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? இந்த மாமன் சொல்றது மட்டும் கேளு, சரியா? ஏங்க வாக்கிங் போலியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? டீ கொண்டு வரட்டுமா? கிரீன் டீ தரவா இல்ல பால் டீ? ஏதாவது ஒண்ணு குடுமா. நேத்துல இருந்து இந்த ஆள் ஏன் இவ்வளவு டல்லா இருக்காரு? ஒண்ணுமே புரியலையே. குட் மார்னிங் பா. குட் மார்னிங்மா. நீயா டீ போட்ட? ஆமாப்பா. ஏண்டே காலையிலே என் பிள்ளைய வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டியா? அதான் புரியலங்க. நேத்துல இருந்து என்னென்னமோ நடக்குது, என்னன்னு தெரியலையே. ஏன்பா வாக்கிங் போகலையா? இல்லம்மா, கொஞ்சம் மனசு சரியில்லை. கவலைப்படாதீங்கப்பா. உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி தான் எனக்கு கல்யாணம் நடக்கும். டீல்? டீல். நீ என் பொண்ணாச்சம்மா, பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ, முள்ள மண்டி முழுசாவது. உன்னை வச்சுதான்டா என் காதல ஓகே பண்ணணும். உலட்டிராதராடே. சார் சார், உங்க பொண்ணு லவ் பண்ற பையனை பாத்திருக்கீங்களா நீங்க? அவனை மட்டும் கண்ணுல பார்த்தேன், எலும்பிச்சம்பழத்தை நசுக்கு மாதிரி நசுக்கிடுவேன்.
கருப்பு எலுமிச்சம்பழம் பின்னாடியே தான் சார் உருண்டுட்டு வருது. இந்த பரட்ட தலையனா இவனா? ஐயோ 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 ஐயோ, என்னையா இது? முள்ளம்பன்னிக்கு முதுகு தேய்ச்சி விடுற பிரஷ் மாதிரிலையா தலைய வச்சிருக்கான். என்ன கொடுமையா இது? சார் அவன் அடிக்கிற அடியில டயருக்குள்ள சிக்கன எலுமிச்சம்பழம் மாதிரி நசுங்கணும் சார் அவன் மூஞ்செல்லாம். வேணாம் தம்பி வேணாம், அவன் பக்கத்துல போனேன் கபால்னு வாங்கி எடுத்துருவேன். ஆமா, இவன் ஏன் நம்ம பின்னாடி ஓடி வர்றான்? சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் அவனை பாத்துக்கிறேன். பாத்துப்பா, கையில முள்ளு குத்திர போது. கிளிய வளர்த்து குரங்கு கையில குடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு முள்ளம்பன்னி கையில குடுக்க வச்சிருவா போல இருக்கே. முருகா, இது என்ன விபரீதமான காம்பினேஷனா இருக்கு? ஐயோ, இந்த முஞ்சிய அம்முக்குட்டி லவ் பண்றான். என் மாமனார் இருக்குதான்னு பாக்குறேன், இல்லன்னா உன்னை கண்டதோடமா ஆகிடுது. முடி பிடிச்சிருக்காங்க. என் ஆளு கோசம் வளர்த்துக்கிறா. டேய் ஆளு பார்த்தானா சும்மாவே உன்னை விட மாட்டாடா. டேய் அங்கடிக்கார் அங்கடிக்கார். என் காதலே கவுத்து போட்டு. அம்மா அம்மா, டேய் என்னையா உன் கூட்டாளி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு தான் பிரச்சனையே. என்னையா பிரச்சனை? காதலிக்கிறது தப்பா பாட்டி? யார் சொன்னா? தப்பே இல்லையா. காதல் காத்து மாதிரி, அது இல்லாத இடத்துல எந்த உசுரும் வாழவே முடியாது. எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு லவரை பிடிக்க மாட்டேங்குது, எந்த லவருக்கும் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்கள விட்டு பிரிய யாருக்குமே மனசு வராதியா. இப்படிதானே பாட்டி என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இருக்கும். ஆமையா, நீதாயா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். என்னையா உங்களுக்குள்ள பிரச்சனை? அப்படி என்னையா அவன் தப்பு பண்ணிட்டான்? அவனை போய் கேளு பாட்டி. அவன் சொன்னாயா, அதுல என்ன தப்பு? என்ன தப்பா? எங்களையெல்லாம் லவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் மட்டும் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் யார லவ் பண்றான்னு தெரியுமா? என்ன அடிச்சவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சந்தோஷமா இருந்தோம். ஒருத்தி வந்தா எங்க கிட்ட இருந்து கதிரை பிரிச்சு கூட்டு போயிட்டான். இந்த பிடாரி வந்தா எங்க எல்லாரையும் பிரிச்சிருவான். அடி வாங்கினது நானு. நீங்களே நம்பலன்னா எப்படிப்பா? எப்படி நம்புறது? இத பாத்தியா, மணி அடிக்குது. இத்தனை எங்கடா போயிருந்தேன் எங்களை விட்டு? என்னடா இதெல்லாம்? அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அந்த கடையை வெறிச்சோடி போய் கிடக்குதுடா. நீ இல்லாம ஒரு போன் ஆச்சும் பண்ணிருக்கலாம்லடா. என் சாமி கதிரே, அம்மா என்ன
நீயாவது சொல்லுமா. எனக்கு நீ எந்த சொந்தமும் இல்ல. இருந்த சொந்தம்னா என்னை விட்டு எப்பவோ போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்ச சொந்தம் தான் என் கதர். என்னை தேடி வரும்போதுதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டான். அந்த நிலைமையில உங்ககிட்ட கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு. எனக்கு என் கதர் ரொம்ப முக்கியம். எனக்கு என் கதர்னா உயிர். ஏற்கனவே என்ன எல்லாரும் அதிர்ஷ்டம் நல்லவன்னு சொல்றாங்க. நீங்களும் அப்படி நினைச்சா நான் எங்க போவேன்? அம்மா, உங்க பையனை நான் உங்ககிட்ட முழுசா கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சேர்த்துட்டேன். அம்மாடி, நீ என் பையனை என்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி நல்ல மனசுக்கு நானும் என் பையனை உன்கிட்டயே ஒப்படைக்கிறேம்மா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். குட் மார்னிங், குட் மார்னிங். மாப்பிள்ளைக்கு எப்ப ஃபிளைட்டு? அதெல்லாம் நான் சம்பந்தி கிட்ட பேசிக்கிறேன். இருக்கிறது ஒரே பொண்ணு, எல்லா சொத்து சுகமும் அவளுக்கு தானே. ஓ, அடுத்த மாசமே வா. சந்தோஷம் சந்தோஷம். காலேஜ் எல்லாம் இன்னும் 1 மாசம் தான். ரைட். என்னது 50 லட்சமா? முடியவே முடியாதியா. 1 கோடினா பேசு, இல்லைன்னா போன வையா. நடக்கும் பாவா, நடக்கும். ஏன் கவலைப்படுற? உங்க ஆசைப்பட்டா பரவாயில்லையா? என் ஆசைப்பட்டு டீ செலவு டாபா பண்றது எல்லாம் கலந்து போச்சியா. பின்ன என்னத்துக்கு ஊருக்குள்ள பிசினஸ் பார்ட்னர் சொல்லிக்கிட்டு தர்ற? நானா சொல்றேன், எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேர்க்கே சரியில்லைன்னு. கரெக்டா சொல்லிருக்காங்க. பாவா பாவா, என்ன தப்பா சொல்லிட்டேன்? போயிட்டு வாங்குறி. காலையிலே கறிஞ்சோறு ஆக்கி வச்சு சொன்னா பிசினஸ் முடிஞ்சு போச்சுன்னு உன்னைய நம்பி வந்தா அங்க என்ன நடக்க போதும்? எங்க வீட்லயும் இதே கதை தானே. இதெல்லாம் ஒரு பொழப்பா? படிக்குட்டி டென்ஷன் பண்ணாத. ஏய், வேஸ்ட் பெல்லோ. போடா. யோ, டேய் 50 லட்சம் 1 கோடின்னு பீத்திக்கிட்டு இருக்கியே. குடிச்ச டீக்கு நீ காசு கொடுத்துறியா? ஒரு நாளாவது கொடுப்போம்டா. ஏய், காலங்காலத்தை கலவரம் வந்துருக்கீங்களா? களவாணி பயிர் போட்டா முடிஞ்சல. என்னதான் பேசுவானோ. என்னடா இவன் லவ்வுக்கு என்ன ஒன்று பண்ணணும்டா. அதுக்கு நான் ஒரு வலை விரிச்சு வச்சிருக்கேன்டா. நீ நூறு நாறு கன்வின்ஸ் பண்ணேன். அப்புறம் கூப்பிடுறவை. மாப்பிள்ள இங்க வாங்க. என்னம்மா சார்? வணக்கம் வணக்கம். நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ, விட்டுறாத. அந்த பையன் இருக்கானே, ரொம்ப பிரச்சனையான பையன் போல தெரியுது. அது மட்டும் இல்லாம கூட ஒரு 4 பசங்க திரியறானுங்க. மகா சல்லி பசங்க. யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். எல்லாம் சேகர் பவரமா சொல்லிட்டாருப்பா. சொட்ட தலையில வளைஞ்சானைய வச்சு நெளிவு எடுக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாச கடைசியில என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி என்ன அமைதி ஆயிட்டீங்க? இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒன்னதான் நம்பி இருக்கோம். எந்த பிரச்சனையும் வராம இந்த கல்யாணத்தை நீ தான் முடிச்சு தரணும். புரியுதா? என்ன தம்பி ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லாம? ஒண்ணும் இல்லை சார். நீங்க கார்ல இருங்க, பேசிட்டே போவோம். பைக் இருக்கு சார், நான் வந்துடுறேன். அப்ப நான் உங்க பைக்ல வரேன், போயிட்டே பேசுவோம். போலாமா? என்ன தம்பி? சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். இனிமேல் யாராலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். நான் பார்த்து தம்பி. இங்க இருங்க. முன்னம் பண்ணி திரும்ப திரும்ப நம்மள டார்ச்சர் பண்ணுது. அடி, நல்லா அடிப்பா, அடி அடி. என்னதே இருந்தா என் பொண்ண லவ் பண்ணுவாங்க. முருகா, ஏன் தான் பொண்ணை பெற்றவங்களை இப்படி சோதிக்கிறோ தெரியலையே. ஆண்டவா, தாயே, சாமமூர்த்தி, நான் அப்படி என்னம்மா தப்பு பண்ணேன்? என்ன நடந்துருச்சுன்னு இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிற? ஆண்டவன் என்ன மட்டும் ஏன்டா இப்படி சோதிக்கிறான்? அந்த பையன் திரும்பவும் பிரச்சனை பண்றான்டா. பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க. கவலைப்படாதடா, பொறுப்பெல்லாம் விட்டு ஒப்படைச்சிட்டல, அவன் பாத்துக்குவான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கல. இந்த ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், நானும் என் பொண்டாட்டியும் உசுரோட இருக்க மாட்டோம்.
இது சத்தியம்டா, சத்தியம் சத்தியம். ஏன்டா இப்படி எமோஷன் ஆகுற? ஏன்டா சார் நீங்க நினைச்சபடி உங்க பொண்ணு கல்யாணம் நல்லா நடக்கும் சார். அதுக்கு நான் கேரண்டி சார். கொஞ்சம் ஊர்காய்க்க வாங்க. வை. அம்மா வெளில போறேன், செலவு காசு கொடு. சாப்பிட்டு போடா. காசை கொடுமா, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். சாப்பிடறானா? 26 வருஷத்துல இன்னைக்கு தாண்டி ஒருத்தன் சாப்பாடு வேணான்னு இருக்கான். உட்காரு. சோத்த போடுமா. என்தடா ஊத்த போற? தண்ணிடா. குழம்பு இல்லையா? நான் ஒண்ணும் வைக்கலடா. முன்னாடியே உட்காந்து தின்ற வேண்டியது எல்லாத்தையும். சரி விக்கிக்க போகுது. ஐயே தண்ணியவாது குடி. என்ன தலைவர காரியமா பா. என் பிள்ளை ஒரு வாய் திங்கிறதுக்குள்ளே அவனை போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைய எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? இப்ப எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? ஒண்ணுமில்ல மச்சான், இவர் என்னோட நண்பர். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க பங்காளி. சார் உங்க பையன் என்னாச்சு? என் பையனுக்கு என்னாச்சு? பதறாதீங்க மச்சான், உங்க பையன் வேலைக்கு சேர்ந்துட்டான். என் பையன் வேலைக்கு சேர்ந்துட்டானா? நம்பவே முடியல. கிளிப்பாது என்ன வேலைக்கு சேர்ந்திருக்கான்? பங்காளி ஃப்ரெண்டோட பொண்ணு சின்சியரா லவ் பண்றேன். அதானே பார்த்தேன். சும்மா காலங்காத்தால என் வாயை புடுங்காதையா. ஏங்க அவர் கரெக்டா தாங்க சொல்றாரு. பூமி கூட 1 செகண்ட் 2 செகண்ட் முன்ன பின்ன சுத்தும். ஆனா உங்க பையன் அந்த பொண்ணு பின்னாடி இடைவிடாம சுத்தி அந்த பொண்ணை பிளாட் ஆக்கிட்டாங்க. என்ன மச்சான், அவன் வேலைக்கு போகலன்னு திட்டிக்கிட்டு இருந்திய, இப்ப ஒரு நல்ல வேலையை பாக்குறேன், அதுவும் காதல் வேலைய. உங்க ஃப்ரெண்டு வீடு எங்க இருக்கு? ஐயோ அவசரப்பட்டு பொண்ணு கேட்டு போயிடாதீங்க. அவன் அமெரிக்கா மயக்கத்துல இருக்கான். ஒர்க் அவுட் ஆகாது. பொண்ணு கேட்டு போலங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உன் மகளுக்கு சீக்கிரமே நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைடான்னு அட்வைஸ் பண்ண. என்னையா இருந்தாலும் இப்படி பேசுறாரு? உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல. ஓசிடி எவனாவது வாங்கி கொடுத்தனா குடிக்க வேண்டியதானயா? ஏன் உயிரை எடுக்கிறீங்க? இந்த பாருங்க, உங்க பையன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி விஷயம் எல்லாம் மீறி போச்சு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. யோசனை பண்றேன். வேலை வெட்டி இல்லாதவன் சீக்கிரமா முடிவெடுங்க, இல்லைன்னா அவன் தாடி வச்சுட்டு அலைவான். என்ன பங்காளி இது? பொண்ணு குடுக்கறவனும் சரியில்ல, பொண்ணை எடுக்கிறவனும் சரியில்ல. 2 பேரும் சுத்த மடையன்களா இருக்காங்களா? எங்க கொண்டு போய் விடுவோம் தெரியலையே. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்கிட்ட போய் பொண்ணு கேட்கறது? விடிஞ்சா கல்யாணம், விரட்டி போடுற பொண்ணுன்ற கதையால இருக்கு. நானும் முந்தியே இதை பத்தி யோசிச்சுட்டு விட்டுட்டேன். மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறானா, நான் என்ன பதில சொல்றது? இந்த பயலுக்கு தான் ஒரு தகுதியும் இல்லையே. எல்லாரும் வேலை வெட்டிக்கு போயிட்டா லவ் பண்றாங்க. லவ் பண்றதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, நம்ம பையனை இப்ப அந்த பொண்ணை பாக்குறேன்னு துடிக்குது. அந்த பொண்ணு தானங்க ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணி ஒரே அழுக. எங்க அப்பாட்ட வந்து பேசுங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கு. அவங்க அம்மாட்ட கூட நான் போன் பண்ணி பேசிட்டேன். ஐயோ கவனமா கார் சரி விடு. அந்த குடும்பம் என்னமோ நல்ல குடும்பம் தான்.
இந்த சம்மந்தம் வேணாம்னு அந்த ஆள் ஒத்த கால நின்னா கூட பேசி சமாளிச்சிருவேன். அந்த ஆள் இன்னொரு கால அமெரிக்கால வச்சுட்டு அமெரிக்க மாப்பிள்ள வேணும்ல அலைறா. அதை நினைச்சா தான் குளிர் காய்ச்சலா வருது. ஏதாவது இந்த பயலுக்காக போய் பேசி பாப்போம். ஏன் தம்பி வீடு வந்துருச்சு? ஏன்டா அந்த மஞ்சள் கலர் வீடா? அங்க போய் அடக்கி வாசி. சரி சரி. தேவையில்லாம ஏதாவது பேசாது. சதிகாரா 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 சதிகாரா. ஆளு பார்க்க வீரப்பா தான் இருக்கிறா, ஆனா விவரம் பத்தலையே. எப்படிடா நீ முகத்தை அப்பராணி அமைச்சுக்கிற? ஆமாப்பா, மண்டபம் டெக்கரேஷன்லாம் பக்காவா இருக்கணும் பாத்துக்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்களே வந்து சேர்ந்துட்டீங்க. டேய் வெங்கட்டா, இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் நடக்குதுன்னா சாரம் ஒரு பையனும் தான் முக்கியமான காரணம். ஒரு அமெரிக்க மாப்பிள்ளைய பார்த்து என் பொண்ணுக்கு பேசி முடிச்சிட்டேன். ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு ஊதாரித்தனமா தெரியற ஒருத்தன் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? என் கனவெல்லாம் என்ன தெரியுமா? அமெரிக்கால படிச்சு நல்ல வேலையில இருக்க ஒரு மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை கொடுக்கணும்ன்றதான். அது எங்க நிறைவேறாம போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். டேய் கவனிடா, நான் சொல்றத. சாரோட பையன் உதவினால அது இப்ப நிறைவேற போகுது. இப்ப நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா யாரால? இவங்க மட்டும் இல்லேன்னு வச்சுக்க, என் முகத்துல நீ சிரிப்ப பார்த்தே இருக்க முடியாது. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க அது உங்க வீட்டுல ஃபங்க்ஷன்னு வெங்கட் சொன்னாரு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருட்டு வந்து உங்களை எல்லாம் பார்த்துட்டு பொண்ணையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். கொஞ்சம் இருங்க, பவித்ரா கூப்பிடுறேன். பவித்ரா பவித்ரா. 10 மாசம் சுமந்து வந்து அன்னையையும் மறந்தேனே, பாசத்தோடு வளர்த்து வந்து தந்தையையும் மறந்தேனே, மறுகின்ற தோழிகளை மறந்தேன். இதான் என் பொண்ணு பவித்ரா, ஒரே பொண்ணு. மா சாரம் சன்னும் தான் உன் கல்யாணத்துக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்க பொண்ணு நல்லா இருந்தா அது போதுங்க. பவித்ராட்ட நான் பேசுறேன். பவித்ராட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் பேசி பார்க்கறேன். ஆண்டி ப்ளீஸ் அப்பா கிட்ட பேசுங்க. சதிகாரா சதிகாரா. ஆண்டி ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. டிஃபன் சாப்பிடுங்க முதல்ல. போங்க வாங்க. வாமா. வணக்கம். நீ நினைச்ச மாதிரியே அமெரிக்கா மாப்பிள்ளை பிடிச்சிட்ட பாரு. கன்கிராஜ். பேஸ் பேஸ் கலக்குங்கோ. கலக்கிட்டு தானே இருக்காரு. அதானே வேணும். இன்விடேஷன் கொடுக்கலனாலும் வந்துடுறானுங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன கல்யாண வேலை ஜாஸ்தியா? கண்ணெல்லாம் தூக்கமா இருக்கு. உங்க பையன் ஒரு வேலையாவது என்ன செய்ய விட்டாதானே? எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய மருமக அமையாம போச்சே. என்னங்க இத வந்துடுறேன். போய் பார்த்துட்டோம்மா. சந்தோஷமா இருக்கு. ஆரம்பத்துல எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா கல்யாணம் நெருங்க நெருங்க மனசுக்குள்ள ஒரு வலி.
தப்பா யோசிச்சு முடிவெடுத்துட்டோமோன்னு ஒரு உறுத்தல். நான் நம்ப மாட்டேன் சார். பொண்ணை பெத்த எந்த தகப்பனும் தப்பா யோசிக்கவே மாட்டான். பையனை பெத்தா தான் பிரச்சனை. அப்பனுக்கு பையனை வளர்க்க தெரியல, பையனுக்கும் அப்பனுக்கு ஏத்த மாதிரி வளர தெரியல. பின்ன எப்படி? இப்படித்தான். பவித்ரா கிட்ட கொஞ்சம் வந்து பேசுங்க. வாங்க பவி. எனக்கும் ஆசைதான் எங்க வீட்டு மருமகளை ஆக்கணும்னு. எனக்கும் ஆசைதாங்க. என் பொண்ணு ஆசைப்பட்ட இடத்துல கட்டி கொடுக்கணும்னு. பொண்ணை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். பாசமான பொண்ணு. வெளியூர்ல இருப்பேன். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வரும். என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுட்டு வருவேன். என்னை பார்த்த உடனே அவளுக்கு எல்லாம் சரியாயிடும். இப்போ அமெரிக்கா போறான். என்னதான் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு இருந்தாலும் நேர்ல பார்க்குற மாதிரி ஆகுமா சொல்லுங்க? நான் கண்ணை மூடுற வரைக்கும் என் பொண்ணு என் பக்கத்திலேயே இருக்கணும்னு இப்போ தோணுது. கவலைப்படாதீங்க. அமெரிக்காவுக்கு போற எல்லாருக்கும் இப்படி நடந்துரும்னு சொல்ல முடியுமா? போக போக எல்லாம் சரியா போயிடும். என் வீட்டுக்கு பிடிவாதம். பிடிவாதமா? காட்டவா எங்க பிடிவாதத்தை? தூக்கவா இந்த பொண்ண? டேய் பேராண்டி இங்க வாடா. என்னங்க? ஐயோ அத்தை சும்மா இருங்க. இவள ஊரா கூட்டி சுத்திட்டு இப்ப ஊருக்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கா. டேய் ஏய் என்ன என்ன சத்தம் இங்க? ஒண்ணும் இல்ல, அத்தைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்காது, அதான் கொஞ்சம். பிடிக்கலன்னா விட வேண்டியதானே. பிடிக்காதவங்களை ஏன் வீணா கம்பல் பண்றீங்க? அதத்தான் நானும் சொல்றேன். பிடிக்கலன்னா கம்பல் பண்ணாதீங்க. கல்யாண வீடுன்னு பாக்குறேன். இல்லாட்டி ஒன்றுவேன். எடுத்து வச்ச போட்டோவை மாற்றுறதுக்கு நேரம் வந்துச்சுன்னு இந்த கிழவிக்கு சொல்லி வை. ஏய் இங்க பாரு, இந்த கல்யாண வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணா அந்த பொண்ணுக்கு தான் அசிங்க, தெரிஞ்சுக்க. ஒரு நிமிஷம், ரொம்ப கூலா சொல்ற. என்ன லவ் பண்ணிட்டு எந்த டென்ஷனும் இல்லாம இருக்க. தேங்க்ஸ். என்ன பாக்குற? அதான் எல்லாம் முடிச்சு போச்சு. அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ண சொன்னேன்ல, ஏன் சொல்லல? சதிகாரா 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 சதிகாரா. எப்படிடா நீ முகட்ட அப்பராணி அமைச்சுக்கிற, ஏவுசர நோகடிச்சு நீயே ரசிக்கிற. போதுமடா சாமி, போதுமடா சாமி, இனி அழவச்சா தாங்காதட பூமி. சதிகாரா 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 சதிகாரா. தம்பி, சொல்லுங்க. நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? அதை நாங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறோம்ல. கரெக்டு தான். ஏதாவது விசேஷம்னா தானே பழகினவங்க சொந்தக்காரங்களை ஒன்றா பார்க்க முடியுது. அவங்கள நம்ம உபசரிக்கிறது தானே மரியாதையாக்கும். நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. குட்டி பாப்பா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கங்க. பார்த்து சாமி, நீங்கள் கேட்டதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். மாலை மட்டும் வரணும்ல? இதான் எடுத்துட்டு வந்தேன். இந்த வரேன். தம்பி, அங்க கூல் ட்ரிங்க்ஸ் வரல பாரு. வா 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 வா. டேய் சமமூர்த்தி, அங்க பாரு, மூஞ்சில சந்தோஷம் பொங்கி வழியுது. பொண்ணு கல்யாணம்னா சந்தோஷம் இருக்காதாப்பா? அது மட்டும் இல்ல, நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. என்ன
உன் பொண்ணு சும்மா வண்ணத்து பூச்சி மாதிரி பறந்துட்டு இருந்தா இப்போ அமெரிக்காவுக்கு விமானத்துல பறக்க விட்ட. போய் உட்காருப்பா போ. உன்ன மாதிரி ஒரு கோழைக்கு துணை போனது ரொம்ப தப்பா போச்சு. காதலிக்கிறவனுக்கு தைரியம் வேணும். கல்யாணத்துக்கு வந்தவங்க யாரும் மோசடி கூடாது. என்ன பாக்குற போய் கொடுப்பா. அதான் சொல்றாருல வேலையை பாரியா போ. பொண்ணு மேக்கப் ரூம்ல ரெடியா இருக்கா, தூக்கிடுவா. ஏய் போடா, போய் வேலையை பாரு போடா. ஓகே. யோ மிஸ், உனக்கு தான் பத்திரிக்கை கொடுக்கல இல்லையா? ஏன் வந்த? உட்கார்றா. டீ கடை பெஞ்சில் இருந்த பத்திரிக்கையில் ஒட்டிட்டு வந்துட்டு முன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பார். மிஸ் ஏய் மாப்பிள மாப்பிள வாங்க மாப்பிள வாங்க. வணக்கங்க. வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக்கால தான். அதெல்லாம் என்ன, பரவாயில்ல பரவாயில்ல. வாங்க வாங்க வாங்க. ஹலோ. வாங்க 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 வாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வாங்கம்மா வாங்க. முன்னாடி போய் உட்காருங்க. என்ன மாப்பிள அலங்காரம்லாம் சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நாட் பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. கேவலமா இருக்கு. அமெரிக்கா மாப்பிள்ள. என்ன மச்சான்? மச்சான் சொல்லு மச்சான். பொண்ணு பாத்தர்ல தரகர். ஆமா மச்சான். அவர் எங்க மச்சான்? தரகர் தரகர் தானே மாப்பிள. நான் கூப்பிட்டு வரேன். என்ன விஷயம்? அவருக்கு ஒரு gift வச்சிருக்கேன். ஓ கிரேட், வெரி நைஸ். போன வாரம் இந்த பொண்ணு பார்த்ததுக்கு உனக்கு ஒரு gift கொடுத்தேன். வெரி பியூட்டிஃபுல் ஹவுஸ். அது ஹவுஸ் இல்ல மச்சான், உன் சமாதி. மாப்பிள தரகர் வந்துட்டார். பொண்ணு எப்படி? ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. ஆஹா நல்ல பொண்ணு. என்னது இது? என்னங்க என்ன சார் என்னது இது? என்ன மச்சான் இதெல்லாம்? அமெரிக்கால இல்லாத பொண்ணுங்களா இங்க எதுக்குங்க தேடி வரோம்? சொல்லுங்க சார். கல்ச்சர் சார், கல்ச்சர். இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கல்ச்சரல் இருப்பாங்க நம்பி வந்தா அதுவே இல்லனா என்ன பேசுறாம? என்னடா பேசுறாம? லோ பொண்ணு அப்பா அம்மா கிட்ட சொல்லி தொலை வேண்டியதானே. நீங்க மேல்நாட்டுல இருந்தவங்க இதுக்கெல்லாம் போய் சந்தேகப்பட்டா எப்படிடா? யோ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பண்றவ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவான்னு யாருக்கே தெரியும்? பாருங்க நல்லா பாருங்க. இவன் முடி வளர்த்துட்டு ஃபார்மாலிட்டிக்காக அதுல கொஞ்சோண்டு பூஞ்சி வச்சிருக்கான். இவனை போய் இவன் கூட போது வேற. யோ நீ சுருட்டி வச்சிருக்க, பவர் பண்ணி விரிச்சு வச்சிருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். யோ நீ யாரியா? இன்னும் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க தான் ஏதோ பண்ணிருக்கேன். அம்மா எப்ப நீ எங்க பொண்ணு மேல சந்தேகப்பட்டியோ உனக்கு பொண்ணு கிடையாதியா? பேசாம இருக்கியா? விடு மச்சான். யோ நீ போயா. யாரும் பேசாதீங்க. எல்லாம் லைக் பண்ற கடிப்பா. இங்க வந்தா எல்லாரும் சிவா கரெக்டா போட்டோ டெலீட் பண்ணிருக்கான். கல்யாணம் நிக்க போகுது. நம்ம ராம் தாண்டா கல்யாணம் மாப்பிள. மெதுவா சொல்லு, யார் காதுல ஊந்துற போடா. பொண்ணு மேல நம்பிக்கை போயிட்டே எப்பா யாருப்பா நீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்தீங்களா நிறுத்த வந்தீங்களா? தயவு செஞ்சு அமைதியா போய் உட்காருங்க. உட்காருங்க போங்கப்பா. சொன்னா கொஞ்சம் கேளுங்க. கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து உட்காருங்க. வாங்க போலாம். மாப்பிள டேய் வெங்கட், என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது? நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? சார் ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. பெத்தவங்களுக்கு மட்டும் ஷாக் கொடுக்குறீங்கல்ல, நீங்க கொடுக்கலாம், நாங்க கொடுக்க கூடாதா? அழுறது இதுதான் கடைசியா இருக்கணும். என் வீட்டுக்கு வந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. நீ ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுத்த எனக்கு நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை அமைச்சு தர எனக்கு தெரியாதா?
கல்யாண பொண்ணு களவாண்ட காயினை திருப்பி கொடுத்துறியா? கொஞ்சம் தீராம கேட்டுக்கிறேன். அடிகாட்டுக்கள்ளி போல நான் இருந்தேன். அடியேட்டிகளி என்ன தேடி புட்ட. பூட்டு போட்டு என் வாய கூட கொஞ்சம் பேச வச்சு நீயும் பார்த்து புட்ட பார்த்து புட்ட. அடி சில்லு சில்லாய நெஞ்சு சேதறுதடி. நீ என் வாழ்வில் வந்தாலே போதுமடி. இந்த ஜென்மங்கள் தீருமடி. யாரடி நீ யாரடி நீ யமனச கரைச்சு புட்ட. சீக்கிரமா சீக்கிரமா என்ன முன்னில் போதச்சு புட்ட.